இவ்வளவு பொய்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவ மதத்தை காப்பாற்றுறதுக்காகத்தான் இவங்கெல்லாம் என்ன யூதாஸுங்கிறாங்க. ஏன்னா நான் அதில் இருக்கிற முரண்பாடுகள் பொய்களெல்லாம் சுட்டி காட்டுறதுனால பதில் சொல்ல முடியாமல் நீ ஒரு யூதாஸ், நீ ஒரு கிறிஸ்தவ துரோகி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன பதில் சொல்ல முடியாம கிறிஸ்தவர்கள் திணறாங்களா? நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். இப்படிதான் இந்த மதம் காலம் காலமாக வளர்க்கப்பட்டிருக்கு. இது ஒரு சத்திய மார்க்கம், அதனால தான் இது உலகம் முழுவதும் வளர்ந்து பரவி இருக்கிறது அப்படிங்கிறாங்களே, அது எல்லாம் பொய். ஒரு சத்தியமும் இதுல இல்லை. இல்லையா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்ட்டு இந்த பைபிள் தான் சொல்லுது. இதுல ஒரு சத்தியமும் இல்லை. இந்த லெனின் ப்ரோ சொல்றது மட்டும் சத்தியம், உண்மை. பைபிள படிச்சு பைபிள் தான் உண்மைன்னு தெரிஞ்சிருக்க எங்களை போல ஆளுங்க பதில் சொல்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த அரைகுறைமா இருக்கிற கிறிஸ்துவர்களை இன்னும் முழுமையா அவங்க பின்மாறி போகும்படியாய் இந்த காரியத்தை நீங்க சொல்லிட்டு நீங்கள் முந்தி அறிய வேண்டியது என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வேதத்தில் உள்ள அனைத்தும் பரிசுத்த ஆவியினால் தேவன் கொடுத்தது. பரிசுத்த மனிதர்களை கொண்டு பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினாங்க. அதைத்தான் எழுதி வச்சிருக்காங்க இந்த பைபிள்ல. அதனால இதுல ஒரு மனுஷனுடைய சுயமான கருத்து ஒன்றும் இல்லைன்றத நீங்க முந்தி அறிய வேண்டும் என்று இந்த வேதம் கூறுகிறது. அதனுடைய புத்தகம்ன்றது இந்த வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்தை தேடி வாசிக்கணுமா? அப்ப தேடணும், ஆராய்ச்சி பண்ணணும், தியானம் பண்ணணும். இப்படி இந்த வேதத்தை சீல் பண்ணி அதை கட்டி முத்திரை போட்டு வச்சிருக்காரு. இப்படிப்பட்ட வேதத்தை யாரு வேணா படிச்சு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம்னாக்கா அது முடியாதுங்க. அதெல்லாம் பாதி பேர் என்ன மைண்ட் செட்ல இருப்பாங்கன்னு நான் சொல்றேன் கேளுங்க. அதுல பாதி பேர் கிறிஸ்துவத்துக்கு அகைன்ஸ்டா இருக்கிறவங்க தான் இதுல ஓ சூப்பர் சூப்பர், வேதத்துல எல்லாமே பொய்யா, வேதமே பொய்யா, சந்தோஷம், இத்தனை நாள் கிறிஸ்தவர்கள் நாங்கள் அவங்களுக்கு தான் உண்மைன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, நோபாடி இவ்வளவு பெயர் இருக்குன்னு சந்தோஷப்படுறாங்க. ஓகேங்களா? இப்படி சந்தோஷப்படுறவர்களை பார்த்து வேதம் என்ன சொல்லுகிறதுன்றதை நான் சொல்றேன் பாருங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆளோட போதனையை நிறுத்திட்டு வேதத்தின்படி வேதத்தை கொண்டு வேதத்திலிருந்து தரப்படும் வெளிச்சம் அதுதான் சத்தியம். அந்த வெளிச்சத்துக்கு அந்த வெளிப்பாடுகளை உடைய உண்மையான ஊழியர்கள் இருக்காங்க, ஒரு சில பேர் தான் இருக்காங்க. ஏன்னா இது கடைசி காலம். கடைசி காலத்துல இந்த மாதிரி கள்ளப்போதர்களும் கள்ளத்திற்கு தரிசிகள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள் தெளிவா பைபிள் இருக்கு. அப்படின்னா என்ன மீனிங்கன்னா, கடைசி காலத்துல இவங்க இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்னடா 20 வருஷமா பண்ணவர் திடீர்னு இப்போ இந்த மாதிரி பண்றாரு, இதெல்லாம் ஒரு ஆச்சரியமே கிடையாதுங்க. இன்னும் அதிகமா இதையும் காட்டுல அதிகமா பிசாசு செய்வான். நீங்க விசுவாசத்தை விட்டு விசுவாச துரோகம் முந்தி நேரிடணும்னு சொல்லியிருக்கு. விசுவாச துரோகம் நேரிடலைன்னா இயேசு வரமாட்டார்.